நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஜிங் ஜாக்காக செயல்பட மாட்டார்கள். அந்த வேலை பார்க்க மாட்டான் அவன். ஏன்னா அவன் உண்மையான நண்பன். சும்மா உங்களுக்கு ஜாலரை அடிக்க மாட்டான், உங்களுக்கு ஆமேன் போட மாட்டான் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம். நல்ல நண்பன் உங்கள்கிட்ட தப்பாக இருக்கும்போது சொல்லுவான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழியில் 27:17, இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன்னுடைய சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது, as iron sharpens iron, so friend sharpens friend. இரும்பு இன்னொரு இரும்பை கூர்மையாக்குது இல்லையா, அதுபோல் நல்ல நண்பன் நம்ம இன்னும் ஷார்ப்பாக்குறான், அழகானவர்களாக்குறான், நம்மளை இன்னும் மேன்மையானவர்களை மாற்றுகிறான். அவனுடைய பழகிறதன் மூலமாக, அவனுடைய இன்புட் மூலமாக, அவன் சொல்லுகிற காரியங்கள் மூலமாக நம்ம திருந்தி நம்மளை சரியாக அமைச்சிக்கும் போது, அவனோட பழகினதுனாலேயே நம்ம நல்ல காரியங்களை கற்றுக்கிட்டு இன்னும் சிறப்பானவர்களாக மாறுகிறோம். இரும்பு இரும்பை கருக்கிடுவது போல நண்பன் தன்னுடைய நண்பனுடைய முகத்தை கருப்பிடுகிறான். அவனை பார்க்கறதுக்கு நல்லா அவனை மாற்றுகிறான். அந்த அனுபவம் இருக்கா அவங்களுக்கு? அப்போ நல்ல நட்புங்கிறது, உண்மையான நட்புங்கிறது, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்படி வேலை செய்யுது? அது நல்ல நட்பில் ஒரு சுகம் நமக்கு கிடைக்கும். என்ன சுகம் தெரியுமா? இந்த நல்ல நண்பன் இவன் இருக்கிறதுனால அவன்கிட்ட பேசும்போது நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. மற்றவர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறவங்கலாம் பாருங்கள், ஒரு கேள்வி கேட்டால் மல்லமாக ஒரு வார்த்தையாக பேசுவான். சரி சீக்கிரம் சொல்லி அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படி தளர்ந்து, ஏன்னா மாட்டிக்கூடாது வாயை திறந்து இல்லையா. ஏன்னா அவன் வாயை எப்போ திறப்பிங்க, எதை தப்பாக சொல்லிங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சில நண்பர்கள்லாம் அப்படி, நம்ம எப்படி வாயை திறந்து எதையா ஒன்று சொன்னோம்னா அதை பிடிச்சிக்கிட்டு நம்மளை கேவலப்படுத்துறது, அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. நல்ல நண்பன்னா நீங்கள் தைரியமாக பேசலாம். உங்கள் வார்த்தைகளை ரொம்ப அளந்து அதை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படிலாம் நீங்கள் பேச வேண்டியதில்லை. நீங்கள் நினச்சதை வெளிப்படையாக ஓப்பனாக தைரியமாக அவன்கிட்ட பேசலாம். அதில் கோதுமையும் பதரும் கலந்து வர்ற மாதிரி இருக்கும். நல்ல அருமையான காரியங்களும் இருக்கும், ஒன்றுத்துக்கு உதவாத காரியங்களும் இருக்கும். பரவாயில்ல, ஏன்னா அவன் நல்ல நண்பனாச்சே. அதனால என்ன பண்ணுவான், பதரையெல்லாம் ஊதி தள்ளிட்டு கோதுமையை மட்டும் எடுத்துக்குவான். கெட்டதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அவனுக்கு தெரியும் நான் என் நண்பன், சரி அப்படி தான் பேசுவான், பேசுகிறத பொருட்படுத்தக்கூடாது. அவன் சொன்ன மோசமான காரியங்களை நான் விட்டுறேன், அதை வச்சு அவனை கேவலப்படுத்த போகிறதில்ல, நல்லதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி எடுத்துக்குவான். பாருங்கள், அந்த சுகம், அந்த ஒரு லக்ஸரி நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கும்போது நமக்கு உண்டாகுது. அப்படி நண்பர்கள் இருக்கிறாங்களா உங்களுக்கு? சரி, மூன்றாவது